பெரிய அலை வந்து நம்மளை வந்து அந்த வேகமாக வர்ற போர்ட்ஸில் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸில் போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும். நம்ம எவ்வளவு பலமாக தரையில் காலை ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அது இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும். ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது. ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா நீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடலில் எப்பவுமே நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும். ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சி கரையை ஒதுங்கி வந்துடலாம். அதே அனுபவம் இல்லாதவங்க அவங்க நீஞ்சாலுமே அவங்களை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டயத்தில் நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமாக மணலில் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம். அந்த அலை எப்படி அடிக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் யாரும் தயவு செய்து கடலை பற்றி அனுபவம் இல்லாதவங்க, பெரிய லெவலில் நீச்சல் தெரியாதவங்கலாம் நீங்கள் கடலில் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி பெரிய அலைகள் வந்து போகும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா, கடல் அலைகள் வந்து அந்த சுருட்டி அடிக்கும் போது அதுல இருந்து ஒரு 3 வகையான 4 வகையான சுழிகள்னு சொல்லுவோம். அந்த சுழி பிரியும். அந்த சுழியை கூட உங்களுக்கு காட்டலாம். அந்த இடத்துல பாருங்க, கலக்க அப்படியே ரவுண்டு பண்ணிக்கிட்டு போது பாருங்க. எல்லா இடத்துலையும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா சின்னதை ரவுண்டு பண்ணும். பெரிய இந்த இப்ப பாருங்க, அந்த தெரியுது பாருங்க, எவடியா மரியாதை அந்த தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் சுழின்னு சொல்லுவோம். நாங்க மீனவர்கள் எல்லாரும் சுழின்னு சொல்லுவோம். அந்த அலைகள் வந்து தெரியுதா? அந்த போகுது பாருங்க, அப்படியே அந்த சுழி போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்ச ஆலயம்னு அந்த சுழி சுருட்டி இழுத்துக்கிட்டே போயிடும். இழுத்துக்கிட்டு போய் அந்த சுழி என்ன ஆகும்னா, இப்படி தரையை நோக்கி சுழிக்கும். அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சொல்லலும் போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ள மாற்றவங்கள நீருக்குள்ள வச்சு அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்துக்கிட்டு அவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிடுவாங்க. இந்த தெரியுது பாருங்க, இந்த பெரிய பாருங்க சுழி. இந்த மாதிரி சின்ன அலைக்கே இந்த மாதிரி சுழி வருதுன்னா, பெரிய அலைக்கெல்லாம் பெரிய ரொம்ப ஆக்ரோஷமான சுழிகள் வரும். அந்த சுழிகளுக்குள்ள அமுக்கி ஆட்களை மூழ்கடிச்சு கொன்றும். இதெல்லாம் கடல்ல இருக்கிற ஆபத்து. இது எங்களுக்கு மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாதனால நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த சுழி அமுக்கும் போது நீங்க என்ன பண்ணா, சுழியை எதிர்த்து நீங்க கூடாது. சுழி நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தா கூட இந்த சுழிக்குள்ள மாட்டினா இறந்துருவாங்க. ஆனா இந்த சுழியை என்ன ஆகும்னா, அந்த சுழியை எதிர்த்து நீயக்கூடாது. அந்த சுழி போற பாவுலே போய் அந்த சுழியை விட வேகமா நீஞ்சு நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும். இப்படிலாம் நிறைய இருக்கு இந்த கடல்கள்ல. நீங்க நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமா போதும், சும்மா ஒரு ஓரம் அப்படிங்கிறது. இப்படி இருந்தது தெளிவா இருக்கா? நீங்க நினைப்பீங்க சும்மா ஓரமா இருந்துதானே நம்ம கடல் குளிக்கிறோம், இந்த அலை நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாகவும் முடிஞ்சிடும். இதையெல்லாம் கவனிங்க, கொஞ்சம் கவனமாக குளிங்க. ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் அனுபவிக்க தோணும். நீங்கள் என்னடா சொல்ல, நான் என்னடா கேட்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணத்தான் செய்வேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம் நமக்கு பிடிச்சதா, ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும், அவ்வளோதான். அந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வேற என்னன்னா, இப்போ இதில் கூட இந்த தெரியுது பாருங்க, அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும். இந்த சுருளுது பாருங்க, இந்த சுழண்டு போகும் பாருங்க, நான் காமிக்கிற பாருங்க. அப்படியே சுழண்டுக்கிட்டே போகும். அந்த பெரிய அலை வந்தா கூட அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு நிறைய போகுதுண்டா, ஒரு ஆள் சொல்லிட்டேன்னா அப்புறம் அதையே காமிச்சின்னா நம்ம பேசுகிற கேட்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்கள் வந்து அந்த காற்றை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம கடல் குளிக்கிறது நல்லது. இப்போ காற்று வந்து கரை நோக்கி வர்ற காற்று இருக்கிற டைங்களில் வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக பெருசாக வரும். அதே காற்று வந்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட் எதுக்க போகும். அப்போ வந்து கடல் அமைதியாக குளம் மாதிரி ரொம்பவே மென்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக கடல் குளிக்கலாம். இந்த மாதிரி காற்று இருக்குது. அதே மாதிரி சீற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ காற்றும் தேவையில்லை, எந்த திசை காற்றும் தேவையில்லை. இப்போ இந்த திசையில தான் காற்று போகணும், காற்று வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை. ஆனால் அந்த சீற்ற டயத்தில் எப்போவுமே அலை வந்து கரை நோக்கி ஒரு அலை பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சீற்ற டயத்தில் வந்துக்கிட்டு எப்போவுமே கவனமாக நம்ம கடல் குளிக்கணும். அந்த சீற்றம் எப்போ அதிகமாக வரும்னா, நாங்கள் கனத்த நாள்னு சொல்லுவோம். கனத்த நாள்னா அமாவாசை, பௌர்ணமி, இப்படி முக்கியமான நாள்கள் இருக்குல்ல, அந்த நாள்கள்லாம் கடல் சீற்றம் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக காணப்படும். அந்த டைங்கள்லாம் நீங்கள் குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம். ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாலலாம் அமாவாசைனா நிறைய பேர் கடல் குளித்து சாமிக்கு பூஜை பண்ணுறக்காண்டி வருவாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது பாருங்கள், என்னையோ அடித்து தள்ளுது, இல்லைன்னா கொஞ்சம் தவறி விழுந்திருப்பேன்.
விழுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஆழிக்கடல்லையே நீஞ்ச ஆளுக்கு, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தாக தான் முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி அடிகடல்னு சொல்லுவாங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிகடல் இருக்கும். இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலே ஆழம் இருக்கும். இப்போ இந்த அடிகடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லக்கத்தில் வந்து எவ்வளோ பக்கத்திலே ஆழம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசாக அடிக்கிற இடத்துல வந்து ஆழம் ரொம்ப பக்கத்திலே இருக்கும். ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும்போது அந்த லக்கத்தில் பெரிய பள்ளம் விழும், அந்த மண்ணையும் ரிட்டர்னில் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலேயே குழி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடலில் நம்ம எப்போவுமே கவனமாக குளிக்கணும். அதே மாதிரி காற்று அமைதியாக இருந்தால் அலைகள் இருக்காது. ஆனால் காற்று அமைதியாக இருக்கும்போது நீரோ சீற்றம் இருந்தால் அலைகள் இருக்கும். காற்று அதிக வேகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவும் அலைகள் பெருசாகும். ஏன்னா அந்த காற்றுடைய வேகத்துக்கு அலைகள் பெருசாகும். அந்த அலை வந்து கரை நோக்கி வர்ற காற்று டயத்தில் அலைகள் பெருசாக வரும். அதே விலங்கு ஆழ்கடலை நோக்கி போகிற டயத்தில் அந்த அலைகள் எவ்வளோ காற்று அதிகமாக இருந்தாலும் அலைகளே இருக்காது. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல சும்மா இப்போ கடலில் நின்றா கூட நம்ம கொஞ்ச நேரம் நின்றா காலே பள்ளமாயிரும், அவ்வளவுக்கு அந்த இது இருக்கும். இந்த பாருங்க, இப்போ இந்த தண்ணி இப்போ நீங்கள் இப்போ உள்ளே வருது பார்த்தீங்களா, அப்படியே ரிவர்ஸில் போகும்போது தான் நம்மளை இழுத்துட்டு போகும். இந்த இப்படி போகுதுல, இது வந்து நமக்கு ரொம்ப கால் ஊனி இருக்கிற இடம்னா நம்ம ஓரளவுக்கு நின்றுலாம், இப்படி ஸ்ட்ராங்காக காலை ஊனிக்கிடலாம். அதே காலே ஊன முடியாத இடம்னு வைங்களேன், நம்மளை அப்படியே நம்ம உளுந்து இப்படி பிறண்டுட்டோம்னு வைங்களேன், அப்படியே உருட்டி கொண்டுகிட்டே போயிடும் ஆழத்துக்கு. அந்த ஆழத்துக்கு உருட்டி கொண்டுகிட்டு போய் நம்மளை ஆழத்தில் வச்சு அமைக்கிறோம். இருந்தாலும் எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் இதில் சொல்லியிருக்கேன். நீச்சலை பற்றி நிறைய தகவல், நீச்சல்லாம் கடல் எப்படி நீயணும் இதெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கடல் எப்படி நீயணும், நம்மளை எப்படி பாதுகாக்கணும், இப்படி நிறையா விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில்